இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சோனார் கியூப்னு சொல்லிட்டு ஒரு டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா கோட் ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த டூல்ஸ். ஓகே, சோனார் கியூப் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இன்னும் 2-3 டூல்ஸ்லாம் இருக்குது அவைலபிளாக மார்க்கெட்டில். நம்ம இந்த வீடியோவில் சோனார் கியூபை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ .NETனே நம்ம போகலாம். .NETல நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட கோட் எப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கணும். நீங்கள் கரெக்டான பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ சாலிட் பிரின்சிபல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து கரெக்டான லெவலில் யூஸ் பண்ணியிருக்கணும். இன் ரீசன்ட் அப்கிரேடில் பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம், கெசட்ரல் யூஸ் பண்ணுறோம் வெப் சர்வரில். இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருக்கணும். நேமிங் கொடுக்கும் போது ப்ராப்பராக இருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு அலோகேஷன்ஸ் வந்து கரெக்டாக மெமரி லீக்கேஜுக்கு ஏற்றுக்க மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக அலோகேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸில் கரெக்டாக. அதுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளே அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக நம்ம ரெஃபர் பண்ண முடியும். இல்லைனா வந்துட்டு அந்த கோடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் மெமரி இஷ்யூஸ் ஏகப்பட்டது வரும், பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். கரெக்டாக நம்ம ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிடுறோன்னே வச்சுக்கோங்களேன். நம்ம ஆஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஃப்ரெஷராகவே இருக்கீங்க, ஒரு சின்ன மாடியூல் தான் ஒர்க் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களால் அந்த ஸ்டாண்டர்டை கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் பில்ட் பண்ணிடுறீங்க, டெப்ளாய்னா அதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த டூல் இதில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் பண்ணியிருந்தாலும் இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி இன்னுமே உங்களோட கோடை வந்து பெட்டராக கொண்டு வர முடியும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்குற டூலாக எடுத்துக்கலாம், இல்லை வார்னிங் கொடுக்குற டூலாக எடுக்கலாம், இல்லை உங்களோட இஷ்யூஸை வந்து இதில் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும். இதில் வந்து பில்ட் டைம் எரர்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஓகே, இதில் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த பில்டு எடுத்துகிட்டு தான் இந்த கோடை வந்து இந்த சோனார் கியூப்பில் செக் பண்ணும். ஓகே, அந்த சோனார் கியூப் என்ன பண்ணுன்னா உங்கள் ப்ராஜெக்டை ஒரு பில்டு எடுத்துகிட்டு அந்த பில்டை வச்சு தான் வந்துட்டு இந்த இதில் வந்து உங்கள் கோடை செக் பண்ணும். அப்போ பில்ட் டைமில் எரர்னு சொல்லிடும். சப்போஸ் பில்ட் டைமில் எந்த எரரும் இல்லை, உங்கள் கோடு வந்து நல்லா கரெக்டாக தான் இருக்குன்னா அந்த கரெக்டானதில் என்னென்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணால் இன்னுமே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸையோ இல்லை பெட்டரான ஒரு கோட் ஸ்டாண்டர்ட்ஸையோ உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சோனார் கியூப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். ஓகே, அதோட வேலை வந்து இந்த சோனார் கியூபோட வேலை இதுதான். இதை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்துட்டு நான் பர்சனல் யூஸ்க்காக நான் இப்போ இந்த சோனார் கியூபை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற போது நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட லோக்கலில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்பேன். அந்த ப்ராஜெக்டை வந்து நான் சோனார் கியூபில் மூலியமாக என்னால் செக் பண்ண முடியும். இது ஒரு வே. இல்லை, நான் வந்து என்னோட பர்சனலாகவே நான் அசூர் டெவாப்ஸில் வந்து CI/CD பைப்லைன் இதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் அது மூலியமாக கனெக்ட் பண்ணி கூட என்னோட ப்ராஜெக்டை வந்துட்டு சோனார் கியூபில் செக் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோக்கல் பர்சனல்னு வச்சுக்கலாமே, பர்சனல் யூஸ்க்காக. இதுவே வந்து நீங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த செட்டப்பை வந்துட்டு இதுக்கு இந்த சோனார் கியூப் இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறீங்கல்ல, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டால் மீன்ஸ் இந்த பேஜை நீங்கள் கொண்டு வரதுக்கு சில ப்ராசஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எதுவுமே நீங்கள் ஆர்கனைசேஷன் லெவலில் பண்ணுற மாதிரி இருக்காது. பிகாஸ் ஆர்கனைசேஷன் லெவலில் ஆல்ரெடி அவங்க சர்வரில் இதை ரெடியாக தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட லிங்க் மட்டும் கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 விதமானவை. ஓகே, ஆர்கனைசேஷன் அண்ட் தென் உங்களோட பர்சனல் யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா ஓகே. இந்த பர்சனல் யூஸை பொறுத்த வரைக்கும் நான் 2வது விஷயம் ஒன்று சொல்லியிருப்பேன். என்னென்னா நீங்கள் அசூர் டெவாப்ஸ் மூலியமாகவும் உங்களோட ப்ராஜெக்ட் அதில் இருந்தாலுமே நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், இல்லை லோக்கலாகவும் கொண்டு வந்துருக்கலாம். அதே தான் ஆர்கனைசேஷன்லையுமே சேம் கான்செப்ட் தான். பட் இதில் இன்னொரு விதமாக நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து மேனுவலாகவும் என்னால் சோனார் கியூபை வந்து செக் பண்ண முடியும் வச்சு. ஓகேங்களா, மேனுவலாகவும் என்னால் செக் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் CI/CD பைப்லைன்ஸில் ஆல்ரெடி வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல, ஒர்க் பண்ணனா இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நம்ம பண்ணியிருப்போம், அதை நீங்கள் பார்த்துட்டு அது கண்டுபிடிங்க. அதில் வந்து நம்ம பைப்லைன்ஸ்லேயே வந்துட்டு CIக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, பில்டு, டெஸ்ட்டு, பேக்கேஜ், அந்த CDக்கு என்னென்னா டெப்ளாய்மெண்ட். அப்போ இந்த CI ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த CI ப்ராசஸ்லேயே வந்துட்டு நம்ம இந்த சோனார் கியூபில் இங்கே மேனுவலாக என்ன பண்ணுறோமோ அந்த கோடை வந்துட்டு அதுவுமே வந்து ஒரு CLI கமாண்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த கமாண்ட்ஸை வந்து நீங்கள் உங்களால் வந்துட்டு அந்த பைப்லைன்ஸில் பைண்ட் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வந்து எப்பயுமே நீங்கள் ஏதாவது கோட் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து கோடை வந்து கமிட் பண்ணுறீங்க, தென் வந்து புஷ் பண்ணும் போது அது வந்து அசூர் டெவாப்ஸ்க்கு மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அங்கே ப்ராசஸ் நடக்குது. அப்போ ப்ராசஸ் நடக்கும் போது இந்த சோனார் கியூபோட கோட் ரிவ்யூ ப்ராசஸுமே அங்கே சேம் திங் அங்கே நடந்து உங்களுக்கு அதோட ரிப்போர்ட்டை வந்து இந்த சோனார் கியூபுங்கிற இந்த பேஜில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஃபுல் ப்ராசஸ்ஸே. சப்போஸ் நான் சொன்னதில் உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம லோக்கலாக யூஸ் பண்ண போகிறோம். லோக்கலில் 2 விதமாகவும் நம்ம பண்ணலாம். பட் இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து நான் லோக்கலில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். அது எதுவுமே எனக்கு கிட்டில் நான் கிட்டுனா நான் யூஸ் பண்ணல. நார்மலாக என்னோடய ப்ராஜெக்டை ஒரு ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் வச்சுருக்க அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நான் சோனார் கியூபில் போட்டு நான் வந்து கோட் ரிவ்யூ பண்ண போகிறேன். அதுதான் இன்னையோட ப்ராசஸ். சரி, அப்போ எனக்கு இந்த பேஜ் வேணும். ஓகே, இந்த லாகின் பேஜ் எனக்கு வேணும். அப்போ இந்த லாகின் பேஜுக்கு வரதுக்கு முன்னாடி நான் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசர் போயிட்டு சோனார் கியூப் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கிடைக்கும், டவுன்லோட் சோனார் கியூப்ன்ட்டு. இந்த டவுன்லோட் சோனார் கியூபை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். மற்ற டெவலப்பர், என்டர்பிரைஸ், டேட்டா சென்டர் எல்லாமே ஆர்கனைசேஷன் லெவலில் ஒர்க் பண்ணுறது. நம்ம வந்து கம்யூனிட்டி பில்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸு. அதனால் நீங்கள் ஏதாச்சும் டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 800 MB ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஜிப்பு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, அந்த டவுன்லோட் ஆன அந்த ஜிப்பை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சிஸ்டம் ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து இதை நான் அந்த சோனார் கியூபை வந்து சர்வராக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு இங்கே ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஜிப் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஃபைல்ஸை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இதப்போ நீங்கள் இந்த சோனார் கியூப் வந்துட்டு CLI மூலியமாக தான் ரன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அந்த சர்வரை வந்து ரன் பண்ண போகிறீங்க. அந்த ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாவா வந்து மேண்டேட்டரியா வேணும். ஓகேங்களா, ஜாவாவோட வெர்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோனார் கியூப்ல வந்து எனக்கு வந்து 26 சொல்லிட்டு ஒரு ரீசன்ட் வெர்ஷன் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரீசன்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து ஜாவா வந்து 21 வேணும். பட் ஆனால் நீங்கள் சப்போஸ் வந்து ஆல்ரெடி ஜாவா வச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம CMDலே நீங்கள் நார்மலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம பவர் ஷெல் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை கமெண்ட் ப்ராம்ப்ட் பண்ணாலும் சரி, ஆக்சுவலாக எனக்கு சர்வர் ரன் ஆனோட சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. இதில் வந்து ஜாவா அப்படின்ட்டு ஜஸ்ட் வந்து வேர்ஷன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டாக நீங்கள் சப்போஸ் ஜாவா வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேர்ஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ஃபோல்டர் பாத்லேயுமே டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எங்கே போய் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களோட C டிரைவ் போயிருங்க. C டிரைவில் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் வந்துட்டு ஜாவான்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும். ஜாவான்னு சொல்லிட்டு ஃபோல்டர், அதில் வந்துட்டு உங்களுக்கு வேர்ஷனோட அந்த ஃபோல்டர் நேம் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ரெண்டுலேயுமே இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து சொல்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். சப்போஸ் அங்கே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அதுவே சொல்லிடும். ஓகே, இந்த ஜாவா வந்து உங்கள்கிட்ட கிடையாது, அதனால நீங்கள் இந்த ஜாவாவோட பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வெர்ஷன் இப்போ 21னா, இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 17 வச்சுருந்தேன். 17 வந்து எனக்கு இந்த பேக்கேஜுக்கு வந்து அக்செப்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஜாவாவே இன்ஸ்டால் பண்ணலை. ஓகேங்களா, அப்போ வந்து இந்த ஜாவா நீங்கள் டைப் பண்ணாலே எடுத்துக்காது, நாட் ரெகனைஸ்டுன்னு வந்துடும்.
அப்புறம் நீங்கள் ஜாவா வந்து 17 நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். 17 வந்து எனக்கு இந்த பேக்கேஜுக்கு செட் ஆகல. திருப்பி அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நான் 21 வந்து அதுக்கான இதில் எனக்கு கேட்டுச்சு இந்த பேக்கேஜ் தான் வேணும்ன்ட்டு. அப்புறம் நான் அந்த ஜாவா 21 இன்ஸ்டால் பண்ணேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஜாவா டவுன்லோடுன்னு கொடுத்தாலே 2 விதமாக வரும். ஆரக்கல்ல இருந்தும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ஓப்பன் சோர்ஸ் JDK மூலியமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு இதில் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த பேக்கேஜ் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணேன். விண்டோஸில் X64ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலர் நான் வந்து MSI இன்ஸ்டாலர் 2 இருந்துச்சு. நான் இன்ஸ்டாலர் மூலியமா என்னோட ஜாவா வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்துட்டு இது வரைக்கும் ஓகே. இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஜாவா எதுக்குன்னா, நம்ம இப்போ வந்து சர்வரை ரன் பண்ண போகிறோம். எதுக்கு? இந்த சோனார் கியூபஸோட சர்வரை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எனக்கு ஜாவா வந்து வேணும். நான் அதை தான் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஜிப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜிப்புக்கு நீங்கள் மூவ் பண்ணணும். ஜிப்பில் போயிட்டு இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னு போயிருங்க. பின்னில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா இதோட இருக்கும், லினக்ஸு, மேக்கு, விண்டோஸ்ன்ட்டு. இப்போ நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். உங்கள் சிஸ்டம் எதுவோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி போய்க்கோங்க. போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு சிஎம்டி பேட்ச் ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? அந்த பேட்ச் ஃபைலை நீங்கள் ரன் பண்ணுவீங்க. இந்த சோனார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோனார் கியூப் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பேட்ச் ஃபைல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு ரன் ஆகும். சப்போஸ் வந்து அந்த சிஎம்டி வந்து க்ளோஸ் ஆகிருச்சு, நீங்கள் இதை 2 விதமும் பண்ணலாம். சிஎம்டி மூலியம் போடலாம், இல்லை பவர் ஷெல் மூலியமாக பண்ணலாம். பவர் ஷெல்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஃபோல்டரோட பாத்தை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் ஸ்டார்ட் சோனார் பேட்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ரன் ஆகி உங்களுக்கு எரர்னு ஷோ ஆயிரும். இல்லை ரன் ஆகுதுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி ஓரளவுக்கு காட்டும். ஓகேங்களா? அது சக்சீடுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணணும். இல்லை எனக்கு டேரெக்டாகவே ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைலை வச்சு ரன் பண்ணுங்கள். அது சிஎம்டியில் தான் டேரெக்டாக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி சிஎம்டியில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பட் ஏதாவது சம் எரர்ஸ் அடிக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஓகே, அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்போ நீங்கள் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த பவர் ஷெல்லோட ப்ராசஸுமே சொன்னேன். சப்போஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஜாவா கரெக்டான வெர்ஷனில் இருக்கான்னு ஒரு தடவை டபுள் செக் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டார்ட் சோனார் கொடுங்க. சரியா? இப்போ அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டான வேல வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து நிற்கும். இப்போ நான் ஒரு ஃபைல் இதுக்கு முன்னாடி சிஎம்டி ஒன்று க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்து அதுக்கான பேக்கேஜ். நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுருந்தேன். ரன் பண்ணிவிட்டு நீங்கள் வேணான்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த டெர்மினை நீங்கள் வந்து ரன்லேயே வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து ஒன் டைம் அது கான்ஃபிகர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அது செட் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்ட் சோனார் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இந்த லோக்கல் இது என்ன பேஜ் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் 9000 நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இந்த லாகின் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, சைட் கேனாட் பி ரீச்டு அந்த மாதிரி வருது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் சோனாரை கொடுத்து நீங்கள் திருப்பியும் ரன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட் இங்கே வந்துடும். இதுதான் வந்துட்டு சோனார் கியூபோட டேஷ்போர்டை வந்து லாகின் பண்ணுற பேஜ். சரி, இப்போ இதில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் சோனார் பேட்டை வந்து ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களால் இந்த லோக்கல் ஹோஸ்ட் 9000 ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறது அட்மின் தான் உங்களுக்கு டிஃபால்ட் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அட்மின்னு கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பேஜுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். அந்த இதில் வந்துட்டு நீங்கள் அட்மினுங்கிற கரண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஆல்ரெடி என்னோட பாஸ்வேர்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால் நான் டேரெக்டாகவே லாகின் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறமேட்டு பாஸ்வேர்டு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் எனக்கு மெயினாக வரும். நான் இந்த ஸ்க்ரீனில் தான் நான் இயர்லியாகவே சொல்லியிருப்பேன். 2 விதமாகவும் உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு நீங்கள் சப்போஸ் வந்து டெவாப்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க. டெவாப்ஸ் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் சிஐசிடி பைப்லைன்ஸ்லாம் போயிடாதீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வேர்ஷனிங் யூஸ் பண்ணுவீங்களா கிட் வச்சு அதிலிருந்தும் நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அங்கேருந்தும் நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வர முடியும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிட் பேக்கெட்டு, க்ளவுடு, சர்வரு, கிட்ஹப், கிட்லேப்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து நான் அசூர் டெவாப்ஸ் வச்சு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டினேன் போன வீடியோவில். அதனால் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் செட்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செட்டப்புக்கு. நான் இப்போதைக்கு நான் லோக்கல் வச்சு தான் உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கிரியேட் லோக்கல் ப்ராஜெக்ட். லோக்கலில் வந்து நான் எந்த வேர்ஷனிங்கையும் யூஸ் பண்ணல. நான் நார்மலாக ஃபோல்டரில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் தான் நான் கோட் ரிவ்யூ பண்ண போகிறேன். அப்படின்னா நான் கிரியேட் லோக்கல் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். சேம் எக்ஸாக்டாக ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அது வந்து என்னென்னா நம்ம டெவாப்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இது என்னோட லோக்கல் ஃபோல்டர்லேருந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நான் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் செட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நேம் தான் ஒன்றும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த எம்பிசி ஆங்குலர் ஜிஎஸ்டின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இது வேணாம். சரி, சரி, நான் இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எம்பிசி ஆங்குலர் ஜேஎஸ் சிஆர்இடின்னு சொல்லிட்டு நான் இது ஆங்குலர் ஜேஎஸ் ப்ராஜெக்ட். ஆங்குலர் ஜேஎஸ் எம்பிசி பேட்டர்ன் டிசைன் பேனரில் இருக்க ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா, நான் இந்த ப்ராஜெக்டே எடுத்துக்கிறேன். எப்பயுமே வந்து உங்கள் ப்ராஜெக்டில் வந்து .slன்னு சொல்லிட்டு ஃபைல் கண்டிப்பாக இருக்கணும், சொல்யூஷன் ஃபைலு. இல்லைன்னா இந்த மாதிரி ஷியர்ஷார்ப்போட ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கணும். ஓகே, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் வேணாலும் இதில் நீங்கள் கோட் செக் பண்ண முடியும். ஓகேங்களா, என்னால் நார்மலாக ஒரு HTML பேக்கேஜ் வச்சுருக்கேன், அந்த பேக்கேஜ் என்னால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அதையுமே உங்களால் பண்ண முடியும். இல்லை ஆங்குலர் வச்சுருக்கனாலும் பண்ணலாம். .NETல எந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கேன், இல்லை கோர் வச்சுருக்கேன், இல்லை ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், எந்த ப்ராஜெக்ட் நார்மல் SQL ஈவன் நார்மல் SQLோட ஸ்கிரிப்ட்ஸ் கூடமே உங்களால் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை வச்சு தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுறீங்க, அதில் எதாவது எரர்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கொஸ்டின் கேளுங்க, நான் உங்களுக்கு ரைஸ் பண்ணுறேன். இல்லைனா ஒரு செப்பரேட் வீடியோ கூட நான் போடுறேன். சரி, அதனால இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அதனால் நான் வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து இதுதான் நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து சோனார் கியூபில் நான் வந்து வச்சுருக்க ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட்குள்ளே தான் நான் என்னோட லோக்கல் ப்ராஜெக்டை நான் உள்ளே கொண்டு வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, ப்ராஜெக்ட் டிஸ்பிளே நேமை நான் கீ நேமும் அதுவே எடுத்துக்கும். கீங்கிறது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில். அண்ட் தென் வந்து மெயின் பிரான்ச்சாக என்னன்னு கேட்குது. நம்ம இப்போதைக்கு வந்து கிட்டு எதுவுமே வெர்ஷனிங் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் அதனால் இது மெயின்னே விட்டுறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2ல் 2 கேட்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபாலோ த இன்ஸ்டன்ஸ் டிஃபால்ட் இஸ், அடுத்தது வந்து இஸ் கஸ்டம். நீங்கள் இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு ப்ராஜெக்டை உள்ளே கொண்டு வரோம். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை நான் கோட் ரிவ்யூவே பண்ணலை, நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஃபாலோ த இன்ஸ்டன்ட் டிஃபால்ட்னு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு டைம் எல்லாத்தையுமே செக் பண்ணும். ஓகே, அவங்க ப்ராஜெக்டில் உள்ள எல்லா கோடையுமே செக் பண்ணி ஒரு ரிவ்யூ கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம் திருப்பியும் இதே ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் திருப்பியுமே நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, அதை வச்சே உங்களால் திருப்பியும் அவங்களோட ஏதாச்சும் கோடு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக ஆல்ரெடி செக் பண்ணதை வந்துட்டு செக் பண்ணாது, கோட் ரிவ்யூ பண்ணாது. நீங்கள் என்ன கோட் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும்தான் இது செக் பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து நம்ம ஃபாலோஸ் த இன்ஸ்டன்ட் டிஃபால்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ப்ரீவியஸாக வந்து செக் பண்ணாமல் கரண்ட்டாக என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது. இதுவே இஸ் கஸ்டம்னு கொடுத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து நான் எனக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனுமே சேர்த்து செக் பண்ணணும், ஒரு 30 days டைம் லைன் வரைக்கும் எடுத்துக்கோங்க, அது வரைக்கும் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதை சேர்த்து பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் இஸ் கஸ்டம் கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ நீங்கள் மூவ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து நான் வந்து இன்ஸ்டன்ஸ் டிஃபால்ட் தான் கொடுத்துக்கிறேன். நான் அதை கொடுத்துட்டே நான் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். அதோட செட்டிங்ஸ், அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நான் அதை வந்து என்னென்ன வேணுமோ அதை நான் வேணுங்கிற டைமில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சப்போஸ் வந்து ஏதாச்சும் டெவாப்ஸ் வச்சுருக்கீங்களா, அதாவது பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அது மாதிரியும் நீங்கள் உங்களால் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு வேர்ஷனிங் வரைக்கும் தான் பேசணும் முடியே, CI/CD பைப்லைன் பற்றி பேசலை. நான் இனிஷியலாக தான் சொல்லியிருப்பேன். அதை இங்கே வந்து வரும்போதும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பைப்லைன்ஸ்குள்ளே வந்து இதை நீங்கள் கொண்டு போய் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இல்லை லோக்கலாக உங்களால் மேனுவலாகவும் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த 2 விதமாகவும் உங்களால் வந்துட்டு இந்த கோட் ரிவ்யூவை சோனார் கியூப் மூலியமாக பண்ண முடியும். பட் ஆனால் நான் இப்போ பைப்லைன்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. இன் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து அதை ஆட் பண்ணி காட்டுறேன், நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் வச்சுருக்கிறதுல.
இப்போதைக்கு நான் லோக்கலி கொடுத்துக்கிறேன், லோக்கலில் வச்சுருக்கேன். என்னோட ப்ராஜெக்டாக இருந்தால் நான் ரன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மேனுவலாக. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ப்ரொவைடட் டோக்கன்னு சொல்லி ஒன்று இருக்கும். டோக்கன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லாகின் பேஜ் வச்சு தானே வந்திருப்பீங்க. ஒரு அட்மின்னு கொடுத்து அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு மூலியமாக தான் வருவீங்க. கரெக்டாக அந்த பாஸ்வேர்டுனா நீங்கள் கண்டிப்பாக ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா எங்கேயோ நோட்டில் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அது மூலியமாக தான் வந்திருப்பீங்க. கரெக்டாக. அப்போ வரும்போது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு லாகின் கொடுத்து போகணுன்னு இல்லாமல் அதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டோக்கனை வந்து அது எக்ஸ்பயர் ஆகாது. நீங்கள் திருப்பி நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்க உங்களால் முடியும். ஓகே, அதாவது கோட் சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா திருப்பியுமே உங்களால் ரீஅனலைஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ப்ரொவைடட் டோக்கன். இது எக்ஸ்பைரி டேட் இங்கே கொடுத்துருக்கு. இங்கே வந்து நம்ம நோ எக்ஸ்பைரேஷனும் இருக்குது, நம்ம அதுவும் கொடுத்துக்கலாம். இல்லை டைம் லிமிட் வேணும்னாலும் டைம் லிமிட் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு நோ எக்ஸ்பைரேஷனே நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கோட் வரும். இந்த கோடை கண்டிப்பாக நான் ஒரு ஃபைலில் நோட் பண்ணிக்கணும். ஓகே, அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். பிகாஸ் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த கோட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆக போகிறதில்ல. அதனால நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது எங்கேயும் எடுக்க முடியாதான்னு கேட்டால் அதுக்கான சான்சஸ் தெரியல. நான் உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா பார்த்து சொல்கிறேன். பட் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த கோடை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் பிகாஸ் இந்த கோட் ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் கோட் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணணுங்கிற போது புதுசாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண மாட்டீங்க. இந்த ப்ராஜெக்டில் வச்சு தான் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு டோக்கன் வந்து கண்டிப்பாக தேவை. சரி, முடிச்சுட்டு இங்கே ரன் அனலைஸ் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன விதமான ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுவீங்க. இப்போ நான் வந்து டாட்நெட்டில் பொறுத்த வரைக்கும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். .sln ஃபைலு இல்லைனா வந்து சிஎஸ் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான வேல ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. இதுவே நார்மல் HTML அதை மாதிரி சின்ன பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடுத்து வேறு ஏதாச்சும் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டாட்நெட்னா டாட்நெட் கோரா இல்லை ஃப்ரேம் ஒர்க்கான்னு கேட்குது பார்த்தீங்களா. ஏன்னா பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து சோனார் ஸ்கேனர் வந்து ரன் ஆகும். ஓகே, அது எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற ஆப்ஷனில் வந்து அது கோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணும். அப்போ என்னோடது வந்து நான் .NET கோர் தான் வச்சுருக்கேன். தென் கோரே நான் மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் .NET வந்து உங்கள் சிஸ்டமில் வந்துட்டு இந்த .NET சோனார் ஸ்கேனர் சொல்லிட்டு இது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு CLI தான் இங்கே. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு என்னோடதில் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. நீங்கள் சப்போஸ் நம்ம ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கமாண்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இல்லை ஆல்ரெடி இன்ஸ்டால்னாலும் இன்ஸ்டால்னு உங்களுக்கு காட்டிடும். அதனால் நீங்கள் இதை ஒவ்வொரு தடவையும் பண்ணணும் இல்லை. புதுசாக வேறு ஒரு ப்ராஜெக்ட் படிக்கிறீங்கன்னா திருப்பியும் அந்த பண்ணணுமானா தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் லீவ் இட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்டானது. இங்கே தான் இது வரைக்கும் உங்களுக்கு புரியாது இருக்கும். நான் லோக்கலில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை நான் எங்கேயுமே இந்த சோனார் கியூவில் கனெக்ட் பண்ணலையே அப்படின்னா அதுக்கான ஏரியா தான் இந்த எக்ஸிக்யூட் த ஸ்கேனர். இந்த எக்ஸிக்யூட் ஸ்கேனருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ஃபோல்டர் பாத் இருக்கு பார்த்தீங்க, என்னோட பாத்து C users SAMTIன்னு இருக்கா, இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன். எங்கே சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன்ல அந்த ப்ராஜெக்டோட பாத்துக்கு மூவ் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் நான் பவர் ஷெல்லே போய்க்கிறேன், எடுத்துக்கல. மேக்ஸிமம் நீங்கள் பவர் ஷெல்லே யூஸ் பண்ணுங்கள், அதில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. CMDங்கிற போது உங்களுக்கு ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். பவர் ஷெல்லுங்கிற போது அது எக்ஸாக்டாக என்ன எரர்னு சொல்லிட்டு ஒரு வியூ உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பவர் ஷெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் CD டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து பாத் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பாத்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த பாத் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நான் என்ன பண்ணணும்னா 1 by 1 இந்த கமாண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கமாண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது, இந்த ஸ்கேனரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நான் டோக்கன் ஒன்று கொடுத்துருப்பீங்க, இல்லை டோக்கன் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கீங்களா, அந்த டோக்கன் இங்கே தான் வரும்.
ஓகே. இந்த 3 லைனுமே நீங்க ஒன்ஸ் வந்து இதே மாதிரி நோட் பேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 3 லைனுமே இந்த நோட் பேட்ல எடுத்து அந்த நோட் பேடுக்கு அந்த ப்ராஜெக்ட்டோட நேம போட்டு அந்த ப்ராஜெக்ட்டோட எங்க லொகேஷன் இருக்கோ அங்க ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க ஏதாச்சும் திருப்பியும் ரீயூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த 3 லைனுமே தேவை. வித் டோக்கனோட. டோக்கன் எப்பயுமே இதுல எக்ஸாக்ட்டா உள்ள வந்தனால நம்ம செப்பரேட்டா எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் லைனை ரன் பண்ண போகிறேன். நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோட ஸ்கேனரை. ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் ப்ராஜெக்டை வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ப்ராஜெக்டோட பாத் கொடுத்துட்டேன். நான் வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன். உங்கள் ப்ராஜெக்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் எடுக்கும். ஓகேங்களா? ரொம்ப நேரம் எடுக்குமான்னு கேட்டால் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இப்போ நம்ம வச்சிருக்கிறது அவ்வளோ பெரிய மாடல்ஸ்லாம் கிடையாது. ஒரு 2-3 மாடல் தான் வச்சுருப்போம். இதுவே ஒரு 100 மாடல்ஸ் 150 மாடல்ஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்கும். அதுக்கு தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஒர்க் அவாய்ட் பண்ணிவிட்டு சிஐசிடி பைப்லைனில் நம்ம இப்போ 3 லைன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த 3 லைனுமே நம்ம அப்படியே வந்துட்டு இதுக்கு கொண்டு போயிடலாம். எங்கன்னா சிஐசிடி பைப்லைன்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, பில்டு டெஸ்ட்டு பேக்கேஜ்ன்ட்டு அதில் வந்துட்டு நம்ம எங்கே வந்து செட் ஆகுதோ அந்த இதில் வந்துட்டு நம்ம இந்த சோனா ஸ்கேனரையும் இந்த கோடை நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து மேனுவல் ப்ராசஸ். ஓகேங்களா? ஓகே. ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்கள் ப்ராஜெக்ட் வந்துட்டு பில்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் வந்துட்டு பில்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சோனா ஸ்கேனர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம பில்டுக்கு மூவ் பண்ணுறோம். ஓகே. நான் அதை ஜஸ்ட் பாஸ் பண்ணுறேன். முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனோன்னா இந்த மாதிரி பில்டு சக்சீடட்னு சொல்லி வரும். எப்பயும் போல் வார்னிங்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் எப்பயுமே உங்கள் ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் டீபக் பண்ணி டீபக் மோடில் வந்து ப்ராஜெக்டை பில்ட் எடுக்கிறீங்கன்னா சில வார்னிங்ஸ் உங்களுக்கு காட்டும்ல, அந்த மாதிரி இங்கேயுமே வார்னிங்ஸ் காட்டும். இதை நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்துக்க முடியும். ஓகே. அந்த வார்னிங்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு டேஷ்போர்டில் காட்டும். நான் அதை கம்ப்ளீட் பண்ணி சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட் 2 கமாண்ட் முடிச்சிட்டோமா? அடுத்த தேர்ட் வந்துட்டு நீங்கள் அந்த சோனா ஸ்கேனரை வந்து எண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு மெயின். நீங்கள் வந்து பில்டு முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எண்டு கொடுத்துருக்கணும். எண்டு கொடுத்தா தான் இது கரெக்டாக அஃபெக்ட் ஆகும் எல்லா இடத்துலையுமே. ஓகே. எண்டு கொடுத்தோன்னே அது ஒரு ப்ராசஸ் எடுக்கும். அந்த பில்டு முடித்தோடனே அதில் என்னென்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு இதில் வந்து அந்த எண்டில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள். லேப்டாப்லேயோ இல்லை வந்து மானிட்டரில் பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் என்ஜின் ஹேஸ் ஃபினிஷ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உங்களோட பேக் ஸ்க்ரீனை பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே. பட் ஆனால் இன்னும் உங்களுக்கு ஷோ ஆகலை அதில். மெயின் பிரான்ச் ஹஸ் நாட் பீன் அனலைஸ்ட் yet. ஓகே. இது இன்னுமே ப்ராசஸில் தான் இருக்குது.
ஓகே. இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி முடிக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இயர்லியாவே முடிஞ்சிருச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி ரன் பண்ணி பார்க்கும்போது குயிக்காவே வந்துருச்சு. பட் இந்த தடவை வந்துட்டு எனக்கு டைம் எடுக்குது. என்னன்னு தெரியல. மேபி சிஸ்டம் ஏதாச்சும் ப்ராசஸர் ஸ்லோவா இருக்குன்னு தெரியல. சரி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சக்சீடன் வந்தாலே நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க ப்ராசஸ் ஆகி முடிகிற வரைக்கும். முடிஞ்ச உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வரும். டிஃபால்ட்டாவே பார்த்தீங்கன்னா கோடு வந்து நார்மலா பாஸ் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு பில்ட் டைம்லேயே எரர்னு வைங்களேன், அந்த செகண்ட் கமாண்ட் வந்து டைப் பண்ணியிருப்பீங்க. பில்டுக்கான கமாண்ட் வந்து டைப் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு பில்டு கேஸ்லேயே எரர்னா உங்களுக்கு அங்கேயே சொல்லிடும். ஓகே, அந்த ப்ராசஸ்க்கே மூவ் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி .NET ஸ்கேனர் ரன் பண்ணிட்டு .NET பில்டுன்னு கொடுத்தோமா, பில்டுன்னு கொடுக்கும் போதே சப்போஸ் உங்கள் ப்ராஜெக்ட்லேயே பில்ட் எரர் ஏதாவது இருக்குன்னா இந்த சிஎம்டியில் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். இல்லை அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆயிரும். உங்களை மூவ் பண்ண கூடாது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. பில்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன போது அடுத்தது தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கேனரோட எண்டுக்கு போவீங்க. ஓகேங்களா? எண்டு முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாகவே பாஸ்ன்னு தான் வரும். இது வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே உங்களுக்கு பண்ணாது. உங்கள் கோடு வந்து ஏதாச்சும் தப்பாக இருக்குன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணுமான்னு கேட்டால் அது எந்த ப்ராசஸுமே இது பண்ணாது. இது வந்து ஒரு கோட் ரிவ்யூ ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் கோடையுமே இந்த கேட்டகரிக்கு கீழே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி கொண்டு வரும். செக்யூரிட்டியில் ஏதாவது இஷ்யூ இருக்கா, ரிலையபிலிட்டியில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, மெயின்டெனபிலிட்டி ஏதாவது இஷ்யூ இருக்கா, இந்த மாதிரி இந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு செக்யூரிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒரு எரர் காட்டுது. ஓகேங்களா? இது வந்து எரர் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன சொல்லுது, மேக் ஷுர் நாட் யூஸிங் ரிசோர்ஸ் இன்டெகிரிட்டி ஃபியூச்சர் இஸ் சேஃப் ஹியர். ஓகேங்களா? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து டேரெக்டாகவே HTTPயோட எஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து க்ளவுடில் வந்துட்டு அந்த ஓனர் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாரு இந்த ஃபைலுக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்லேயுமே எங்கேயாச்சும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் இதை டவுன்லோட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதோடதை வந்து நீங்கள் டேக் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இதை சொல்லுவோம். இங்கே வந்து டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி நான் வெளியில் உள்ளே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேர் இஸ் த ரிஸ்க், எங்கே அந்த கோடில் ரிஸ்க்குன்னு பார்த்துக்கலாம், என்ன ரிஸ்க்குன்னு நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து இதுவும் உங்களுக்கு அசஸ் பண்ணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இன்னுமே டீட்டெயிலாக சொல்லணும்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கூட உங்களுக்கு அந்த கோடையே உங்களுக்கு இது கொடுத்துரும். ஓகே, என்னோட ப்ராஜெக்ட் கீழே இந்த மாதிரி நான் கொண்டு வந்து கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படின்னு உங்களுக்கு டேரெக்ட் இங்கே கொடுத்துரும். ஓகே, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு இந்த சோனார் கியூப் அந்த கோட் ரிவ்யூ டூல்ஸ் மூலிமா நமக்கு கிடைக்கிது. நீங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 6 ஓப்பன் இஷ்யூஸ் இருக்கா, நான் 6 கீழே கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் என்ன மீடியம் லெவலா இல்லை வந்து ஹை லெவலா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணேன். இதில் கிளிக் பண்ணும் போது இப்போ என்னோட கோடு ஒன்று இருக்குது, நான் ஐடின்னு ஏதோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன சொல்லணும்னா வேல்யூ டைப் ப்ராப்பர்ட்டி யூஸ்ட் ஆஸ் இன்புட் இந்த கண்ட்ரோலர் ஷுட் பி நல்லபிள் ரெக்யூர்ட் ஆர் ஓகே, நல்லபிள் வந்து நீங்கள் பைண்ட் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லும். நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியுமே அந்த கோடையே உங்களுக்கு எக்ஸாக்டாக கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் அதை வந்து ஒரு சொல்யூஷனாக உங்கள் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க உங்களால் முடியும். ஐடி வந்து ரெக்யூர்டு இன்ட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நல்லபிள். ஓகே, நல்லா கூட இருக்கலாம். அதுக்கு வந்து அதனால கொஸ்டின் மார்க்கில் வருது. நல்லபிள் டைப்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இதில் வந்து கோட் ரிவ்யூவில் கொடுத்துரும். ஓகே, இதுதான் ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் வேறு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா திருப்பியும் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போ இந்த வந்து லோக்கல் டெஸ்ட்டுங்கிறது நான் ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கேன். இதுவே வந்துட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னா மெயினாக ப்ராஜெக்ட்டுன்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெயின் பேஜுக்கு வந்துடும். மெயின் பேஜுக்கு அப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். நீங்கள் வேறு ப்ராஜெக்ட் வேணுன்னா பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் நான் இந்த ப்ராஜெக்டே வந்துட்டு நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 3 லைன்ஸும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக ஒரு நோட் பேடில் வச்சுருக்கணும் கண்டிப்பாக. அந்த நோட் பேடு மூலியமாக அந்த இது மூலியமாக திருப்பி என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸாக்டாக பவர் ஷெல்லை ஓப்பன் பண்ணி சேம் எக்ஸாக்டாக நீங்கள் ப்ராஜெக்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட் பாத்லேருந்து 1 2 அண்ட் தென் வந்து 3 இந்த 3 லைனுமே 1 by 1 நீங்கள் கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பியுமே அதுக்கேற்ற ரீசன்ட் கோட் சேஞ்சஸை மட்டும் ரிவ்யூ பண்ணி அதுக்கான ரிவ்யூஸை இங்கே உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா?
இதுதான் ப்ராசஸ்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இது லோக்கலாக பார்த்தோம்ல, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அசூர் டெவாப்ஸில் வந்து நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அண்ட் தென் வந்து அதோட சேர்த்து சிஐசிடி பைப்லைன் மூலிமா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இது வந்து மேனுவலாக பார்த்தோம். அண்ட் தென் வந்து லோக்கலில் நம்ம வச்சிருக்க ப்ராஜெக்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அசூர் டெவாப்ஸ் மூலிமா இம்போர்ட் பண்ணி தென் வந்து சிஐசிடி பைப்லைன் மூலிமா ஒர்க் பண்ணி பார்ப்போம். மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? தேங்க்ஸ்.